ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எம்பி கமலஹாசனும் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசனும் ஒரு வேண்டுகோள் பிரதமருக்கு விடுத்திருக்காரு. 2 கோரிக்கைகளையும் ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்காரு. அதை வீடியோ மூலம் பதிவும் இட்டிருக்காரு. அது இங்கிலீஷில் பேசியிருக்காரு. என்ன பேசினார்னா, என்னுடைய சகநாட்டு மனுஷங்க ஒவ்வொரு இந்தியனும் ஆழமாக யோசிக்க வேண்டிய கட்டம் இந்த ஈரானுடைய வார். எண்ணெய் விலை உயருது, கடல் வழி வாணிகங்கள் தடைப்படுது, சிலிண்டர் தட்டுப்பாடு, அதே மாதிரி உரங்கள் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய உரங்களுக்கு அதாவது சரியாக நம்மளால் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை, விமான டிக்கெட்டோட காஸ்ட்டோட ஹைக்கு, அதே மாதிரி எரிபொருளோட விலை உயர்வு, 60 நாடுகள் எனர்ஜியை எப்படி சேவ் பண்ணணும்னு சில திட்டங்களை வழிவகுத்திருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா, சிங்கப்பூர் பிரதமர் அவங்க நாட்டு மக்களை ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சிங்கப்பூர் பிரதமர் சொல்லியிருக்காரு. அதை விட நம்ம நாடுங்கிறது ரொம்ப பெருசு. நமது பிரதமரும் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நமது பொறுப்புங்கிறது பார்த்திங்கன்னா, அரசியலில் நாங்கள் கட்சிகள் வேறாக இருக்கலாம், கொள்கைகள் வேறாக இருக்கலாம். அதை விட இந்த பிரச்சனைங்கிறது பெருசாக இருக்குது. அப்போது வாஜ்பாய் சொன்ன ஒரு விஷயத்தை அவர் நினைவு கூர்ந்தார். அரசாங்கங்கள் மாறலாம், ஆனால் நாடு அப்படியே தான் இருக்கும். அதே போல் 1962 சைனா வார் வந்தப்போ தங்கங்கள்லாம் பார்டரில், அதாவது போரிடுறவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தோம். அதே மாதிரி 1965 லால் பகதூர் சாஸ்திரி இருந்தப்போ உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. அப்போது குடிமக்களுக்கு அவர் ஒரு வேண்டுகோள் வச்சார். வாரத்தில் ஒரு நாள் உணவை ஸ்கிப் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அந்த தியாகம் தேவையில்லை. நம்ம பெற்றோர் செய்த தியாகம் நாம் இன்றைக்கி செய்யணுங்கிற ஒரு தேவையில்லை. ஒரு சென்ட்ரிஸ்டாக, அதாவது ஒரு நடுநிலையாளனா ஏன் அரசியலை விடுத்து நமது பிரதமர் தலைமையில் சோலார் ரெனியூவபிள்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான முயற்சிகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் நம்ம முதலீடு பண்ணும்போது இந்த கரிகள், நியூக்ளியர், கோல்னு சொல்லுவாங்க, அதிலெல்லாம் அதிகப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோளும் வச்சுருக்காரு. அதாவது மற்ற நாடுகள்கிட்ட நம்ம கையேந்துறதை குறைக்கணுங்கிற மாதிரி அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதே போல் குடிமகன்கள், சிட்டிசன்கிட்ட தியாகத்தை எதிர்பார்க்காம அரசும் அந்த சுமையில் பங்கெடுத்து, அதே போல் பார்த்திங்கன்னா அவர்களோட சுமையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த தருணத்தில் பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதாவது எல்லா மாநில முதல்வர்களையும் கூட்டு பேசுங்க, பொதுமக்களின் சுமையை குறைக்க நம்ம உதவணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருக்காரு. ஒன்று வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேட்டுன்னு. அது வேல்யூ ஆடட் டேக்ஸ் ஆன் பெட்ரோல் குறைக்க வேண்டும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணணும். அது பஸ்ஸாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், மெட்ரோவாக இருக்கலாம். அதோட டிக்கெட்டோட விலையும் குறைங்க. அதே போல் இந்தியா இன்றைக்கி போகிற சூழ்நிலையில் சிலதை நம்ம முன்னிறுத்தினா அடுத்து இந்தியா ஒரு வளரும் நாடாக மாறும். ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு.